أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹுதைபியா தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்டு வந்தது. அது தொடர்பாக புதைல் பின் வரகா, ஹுசாயி மற்றும் பிற குறைஷிய தூதுவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தது பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. அதன் விபரத்தில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா பள்ளத்தாக்கை சென்றடைந்ததும் அந்த பள்ளத்தாக்கின் நீரூற்றிற்கு அருகே தங்கினார்கள். அந்த இடத்தில் சஹாபா கூடாரமிட்டதும் அந்த பகுதிக்கு அருகில் வசித்து வந்த ஹுசாஆ கோத்திரத்தின் ஒரு புகழ்பெற்ற தலைவன் புதைல் பின் வரகா என்பவன் தனது நண்பர்களுடன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தான். மேலும் அவன் அன்னாரிடம் மக்காவின் தலைவர்கள் போருக்காக ஆயத்தமாக இருக்கின்றார்கள், மேலும் அவர்கள் ஒருபோதும் தாங்களை மக்காவிற்குள் நுழைய விட மாட்டார்கள் என்று கூறினான். அதற்கு அன்னார், நாங்கள் போர் செய்யும் எண்ணத்தில் வரவில்லை, மாறாக உம்ரா செய்யும் எண்ணத்தில்தான் வந்துள்ளோம். மேலும் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், மக்கத்து குறைஷிகளுக்கு போரின் நெருப்பானது எரித்து சாம்பலாக்கி உள்ளது. ஆனால் பிறகும் கூட இந்த மக்கள் அதிலிருந்து தவிர்ந்திருப்பதில்லை. மேலும் நானோ அந்த மக்களோடு எனக்கு எதிராக போரை நிறுத்தி என்னை பிற மக்களிடமிருந்து விடுவிக்கும் உடன்படிக்கைக்கும் தயாராக உள்ளேன். ஆனால் அவர்கள் என்னுடைய இந்த ஆலோசனையையும் நிராகரித்தாலும் எந்நிலையிலும் போரின் நெருப்பை மூட்டினால் பிறகு எந்த இறைவனின் கையில் எனது உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நானும் எனது உயிர் இவ்வழியில் தியாகமாகும் வரையோ அல்லதோ இறைவன் எனக்கு வெற்றியை வழங்கும் வரையோ இந்த போரிலிருந்து பின்வாங்க மாட்டேன். நான் அவர்களுக்கு எதிரில் அழிந்து போனால் பிறகு கதை முற்றுப்பெற்றுவிடும். ஆனால் இறைவன் எனக்கு வெற்றியை வழங்கினால், மேலும் என்னால் கொண்டு வரப்பட்ட மார்க்கத்திற்கு வெற்றி கிடைத்தால் பிறகு மக்கத்தினரும் ஈமான் கொள்வதில் எவ்வித தயக்கமும் இருக்கக்கூடாது என்று கூறினார்கள். அன்னாரின் இந்த களப்பற்ற வேதனை நிரம்பிய சொற்பொழிவானது புதைல் பின் வரகாவின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவன் அன்னாரிடத்தில், நான் மக்கா சென்று உங்களுடைய தூது செய்தியை எட்ட வைத்து சமாதானத்திற்கு முயற்சி செய்ய நீங்கள் எனக்கு சிறிது கால அவகாசம் தாருங்கள் என்று கூறினான். அன்னார் அனுமதி வழங்கினார்கள். புதைல் தன்னுடைய கோத்திரத்தின் சில மக்களை தன்னோடு அழைத்து கொண்டு மக்காவை நோக்கி கிளம்பினான். புதைல் பின் வரகா மக்கா சென்றடைந்ததும் அவன் குறைஷிகளை ஒன்று சேர்த்து அவர்களிடத்தில், நான் அந்த நபரிடமிருந்து, அதாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வருகின்றேன். என் முன்னால் அவர் ஓர் ஆலோசனையை வைத்துள்ளார். நீங்கள் அனுமதி தந்தால் நான் அதை எடுத்துரைக்கிறேன் என்று கூறினான். அதற்கு குறைஷிகளின் வேகம் கொண்ட பொறுப்பற்ற மக்கள், நாம் அந்த நபரின் எந்த விஷயத்தையும் கேட்பதற்கு தயாராக இல்லை என்று கூறினர். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த விஷயத்தையும் கேட்பதற்கு தயாராக இல்லை என்றனர். ஆனால் கருத்துக்களை சொல்லும் தகுதியுடைய மக்கள் கூறினார்கள், ஆம், என்ன ஆலோசனையோ அதை எங்களுக்கு கூறுங்கள். இவ்வாறு புதைல் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஆலோசனையை எடுத்துரைத்தார். அதற்கு உர்வா பின் மஸ்ஊத் என்ற பெயருடைய சகீஃப் கோத்திரத்தின் ஒரு செல்வாக்குமிக்க தலைவன்
அவன் அப்பொழுது மக்காவில் இருந்தான். எழுந்து நின்று முந்தைய அரேபியர்களைப் போன்று குறைஷிகளிடம், மக்களே, நான் உங்களின் தந்தையின் இடத்தில் இல்லையா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஆம், இருக்கின்றாய் என்று கூறினர். பிறகு அவன், நீங்கள் என்னுடைய மகனைப் போன்றவர்கள் இல்லையா என்று கேட்டதற்கு அவர்கள், ஆம், நாங்களும் மகன்களைப் போன்றவர்களே என்றனர். பிறகு உருவா, உங்களுக்கு என்னை பற்றி ஏதேனும் நம்பகமற்ற தன்மை இருக்கின்றதா என கேட்டான். அதற்கு குறைஷிகள், ஒருபோதும் இல்லை என்றனர். அவன் கூறினான், பிறகு என்னுடைய கருத்து என்னவென்றால், அந்த நபர், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்பு ஓர் அழகிய விஷயத்தை முன்வைத்துள்ளார்கள். நீங்கள் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் நான் உங்கள் சார்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று மேலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்றான். குறைஷிகள், நிச்சயமாக தாங்கள் செல்லுங்கள், பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என கூறினர். அதன் விபரத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது, உர்வா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தான். கூறினான், நான் கஅப் பின் லூயி மற்றும் ஆமிர் பின் லூயி ஆகியோரை ஹுதேபியாவின் நீரூற்றில் விட்டுள்ளேன். அவர்களுடன் பால் தரக்கூடிய பெண் ஒட்டகங்கள் உள்ளன. அஹாபிஷ் குறைஷிகளுடன் உடன்படிக்கை செய்திருந்த கோத்திரமாகும். அவர்கள் ஹபிஷி என்ற பெயருடைய மலைக்கு அருகே உடன்படிக்கை செய்த காரணத்தினால் அவர்கள் அஹாபிஷ் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களை பின்பற்றுபவர்களை அழைத்தான். கூறினான், அவர்கள் சிறுத்தையின் தோள்களை அணிந்துள்ளார்கள். அதாவது அந்த நிராகரிப்பாளர்கள் சிறுத்தையின் தோள்களை அணிந்துள்ளார்கள். போருக்கு ஆயத்தமாக உள்ளார்கள். மேலும் பைத்துல்லா மற்றும் தங்களுக்கு இடையே வழி விட மாட்டார்கள் என்று அவர்கள் சத்தியம் செய்துள்ளனர். எதுவரை என்றால், நீங்கள் அவர்களை அழிக்க வேண்டும். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழித்து விடும் வரை. மேலும் அவன் கூறினான், நிச்சயமாக நீங்கள் மற்றும் எவர்களோடு நீங்கள் போர் புரிவீர்களோ, இரு விஷயங்களில் ஒன்று இறுதியானது. அவன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினான், ஒன்று, தாங்கள் தங்களுடைய சமுதாயத்தை அழிப்பீர்கள். இன்று வரை எவரும் தன்னுடைய சமுதாயத்தை, தனது வீட்டினரை அழித்ததாக நாம் கேள்விப்படவில்லை. அல்லது உங்களோடு இருக்கக்கூடிய மக்கள் உங்களை இழிவடைய செய்வார்கள். அதாவது அவன் இவ்வாறு பயமுறுத்துவதற்கு முயற்சி செய்தான். அதாவது உங்களோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள் கோழை ஆவார்கள் என்றான். கூறினான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களோடு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட முகங்கள் தென்படுகின்றன. அதாவது அவன் சஹாபாவின் மீது தப்பெண்ணம் கொண்டான். கூறினான், ஓடக்கூடியவர்களே தென்படுகின்றார்கள். இன்னொரு அறிவிப்பில் உள்ளது, இந்த மக்களில் நான் அடையாளம் கண்டுகொள்ளாத மக்கள் இருக்கின்றனர். அவர்களினுடைய முன்னோர்கள் யார் என்றும் அவர்களினுடைய ஒழுக்கம் என்னவென்றும் நான் அறியவில்லை. அவர்கள் ஓடி விடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். உங்களை விட்டு விடுவார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, நீங்கள் குறைஷிகளோடு போரிட்டால் இவர்கள் உங்களை குறைஷியர்களிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள் என்பதை நான் காண்கிறேன் என்றான். இவ்வாறு அவன் தாக்கத்திற்கு உள்ளாகுவதற்கும், அவர்கள் உங்களை சிறைபிடித்தால் அதைவிட கடினமானது என்ன இருக்க முடியும் என்று கூறி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயமுறுத்துவதற்கும் முயற்சி செய்தான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருந்த ஹஜ்ரத் அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபம் கொண்டார்கள். மேலும் கூறினார்கள், உன்னுடைய சிலை லாத்தை முத்தமிட்டு கொண்டு திரியும், அதாவது அதை வணங்கு. ஆனால் இது போன்ற பேச்சை எங்களிடத்தில் பேசாதீர் என்றார்கள். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு செல்வோமா என்று கேட்டார்கள். உருவா, இது யார் என கேட்டான். அவர்கள், இது அபூ பக்ர் ஆவார்கள் என்று பதிலளித்தனர். அப்போது உருவா கூறினான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீர் என் மீது பேருபகாரம் செய்யாதிருந்திருந்தால் நான் இதற்கு நிச்சயமாக பதிலளித்திருப்பேன். முன்பு ஏதோ ஒரு காலத்தில் உருவாவின் மீது ஹஜ்ரத் அபூபக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேருபகாரம் செய்திருந்தார்கள். இது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், எவரையோ கொலை செய்த பொழுது அதற்கான ஈட்டுத் தொகையை செலுத்துவதற்கு உதவி நாடினான். அப்பொழுது ஒருவர் 2 ஒட்டகங்களையும் வேறொருவர் 3 ஒட்டகங்களையும் கொடுத்திருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் அபூபக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஒட்டகங்களை கொடுத்து உதவினார்கள். இதுவே ஹஜ்ரத் அபூபக்ர் அவர்கள் உருவாவின் மீது செய்த பேருபகாரமாக இருந்தது. பிறகு உருவா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசத் தொடங்கினான். பேசும்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாடியில் கை வைத்தான். முகீரா பின் ஷோபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில்
வாளேந்தியவாறு நின்று கொண்டிருந்தார்கள். மேலும் தனது தலையில் கவசம் அணிந்திருந்தார்கள். உருவா பேசுவதற்காக முன்னே வந்தான். உருவா அன்னாரின் அருளுக்குரிய தாடியின் மீது கை வைப்பதற்காக தனது கையை நீட்டிய போது ஹஜ்ரத் முகைரா அவர்கள் தன்னுடைய வாள் முனையை கொண்டு அவனை தடுத்தார்கள். மேலும் கூறினார்கள், வாள் உம்மை வந்தடைவதற்கு முன்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாடியிலிருந்து உன்னுடைய கையை தடுத்துக்கொள். ஏனென்றால் எந்த இணை வைப்பாளரும் அன்னாரினுடைய தாடியை தொடுவது உகந்ததல்ல என்றார்கள். உருவா தனது தலையை உயர்த்தி இது யார் என கேட்டான். மக்கள் முகைரா பின் ஷோபா என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர் உம்முடைய தந்தையின் சகோதரர் மகன் முகைரா பின் ஷோபா ஆவார் என்றார்கள். அதற்கு அவன், நன்றி மறந்தவனே என்றான். அதாவது முகைரா பின் ஷோபாவை பார்த்து, உருவா, நான் உன்னுடைய கஷ்டகாலத்தில் உதவ முயற்சி செய்யவில்லையா என்றான். ஹஜ்ரத் முகைரா இஸ்லாத்திற்கு முன்பு உள்ள காலத்தில், அதன் விவரம் இவ்வாறு வருகிறது என்னவென்றால், ஹஜ்ரத் முகைரா மடமையின் காலத்தில், அதாவது இஸ்லாத்திற்கு முன்னுள்ள காலத்தில் சில மக்களோடு சென்று கொலை செய்து விட்டனர். மேலும் அவர்களுடைய செல்வத்தை எடுத்து கொண்டனர். பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் தொடர்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், பணம் தொடர்பாக அதற்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறினார்கள். புகாரியின் அறிவிப்பாகும். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இந்த விவகாரத்தில் அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்திருக்கக்கூடும். உருவா உதவி செய்திருக்கக்கூடும். பிறகு உருவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளை கூர்ந்து நோக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சில் ஒமிழும்போது சஹாபா அதை தங்களின் கைகளில் ஏந்தினார்கள். பிறகு அதை தங்களுடைய முகத்திலும் நெஞ்சிலும் பூசிக்கொண்டார்கள். அன்னார் சஹாபிகளுக்கு ஏதேனும் கட்டளை வழங்கினால் சஹாபா உடனடியாக அதை நிறைவேற்றினார்கள். அன்னார் உழு செய்தால் உழுவின் தண்ணீரை பெறுவதற்காக சஹாபா விரைந்தனர். எந்த ஒரு முடியையும் கூட கீழே விழ விட்டதில்லை, மாறாக அதை எடுத்துக்கொள்வார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு தங்களுடைய குரலை தாழ்த்தியே வைத்திருந்தனர். மேலும் அன்னார் மீது இருந்த கண்ணியத்தின் காரணமாக அன்னாரை நேருக்கு நேராக கூட பார்க்கவில்லை. உருவா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசிவிட்டு கிளம்பிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாவிடமும் புதைல் பின் வரக்காவிடம் கூறிய அதே விஷயத்தை கூறினார்கள். மேலும் ஒரு நேரம் வரை சமாதானத்திற்கான ஆலோசனையை முன்வைத்தார்கள். பிறகு உருவா குறைஷியர்களிடம் வந்தான். கூறினான், என் மக்களே, நான் தூது செய்தியை வழங்குவதற்காக அரசர்களினுடைய அவையில் கைசர் மற்றும் கிஸ்ரா மற்றும் நஜ்ஜாஷி மன்னர்களின் அவைக்கு சென்றுள்ளேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபா கட்டுப்படக்கூடிய அளவிற்கான கட்டுப்படுதலை பெறக்கூடிய எந்த அரசரையும் நான் ஒருபோதும் கண்டதில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிப்பாளர்களை கொண்டு அச்சமூட்டுவதற்காக வந்தான். ஆனால் இந்த காட்சிகளை கண்டதும் தாக்கத்திற்குள்ளாகி சென்றான். பிறகு அதே விஷயத்தை அவன் அந்த நிராகரிப்பாளர்களுக்கும் எடுத்து கூறினான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் தோழர்கள் கண்ணியம் வழங்கக்கூடிய அளவுக்கு அவர்களின் அவையினர் கண்ணியம் வழங்கும் எந்த ஓர் அரசரையும் நான் பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவரை போன்று எந்த அரசரும் இல்லை. அவர் எச்சிலே உமிழும்போது அவர்களுடன் இருப்பவர்கள் அதை தங்களது கைகளில் ஏந்தி கொள்கிறார்கள். பிறகு அதை தங்களது முகங்களிலும் நெஞ்சங்களிலும் பூசிக்கொள்கின்றனர். பிறகு அவர்கள் கட்டளையிட்டால் அதை நிறைவேற்றுவதில் விரைகின்றனர். அவர் ஒலு செய்தால் ஒலுவின் தண்ணீரை பெறுவதற்காக முந்திக் கொள்கின்றனர். மேலும் அன்னாரின் முடிகளை கீழே கூட விழ விடுவதில்லை, பாதுகாத்துக் கொள்கின்றனர். அன்னாருக்கு முன்பு அவரின் தோழர்கள் மெல்லிய குரலில் பேசுகின்றனர். மரியாதை நிமித்தமாக அன்னாரை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. எந்த ஒரு நபரும் அனுமதி இல்லாமல் பேசுவதில்லை. அவர் அனுமதி வழங்கினால், அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுமதி இருக்கும்போதுதான் சஹாபா பேசுகின்றனர். அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் அனைவரும் அமைதியாக இருக்கின்றனர். கூறினான், அவர் உங்களுக்கு ஓர் நன்மையான விஷயத்தை முன்வைத்துள்ளார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மையான விஷயத்தை முன்வைத்துள்ளார்கள். எனவே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கூறினான், நிச்சயமாக நான் எனது சமுதாயத்தை எச்சரித்து விட்டேன். நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரோடு வாளேந்தும் எண்ணம் கொண்டால் அவர்களும் உங்களுக்கு எதிராக வாளை பயன்படுத்துவார்கள். நீங்கள் அவரின் தலைவரை தடுத்து விட்டால், அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தால், நான் அந்த சமுதாயத்தை பார்த்தேன். அவர்களோடு எப்படி நடந்து கொள்ளப்படும் என்பதை பற்றி அவர்கள் ஒருபோதும் பொருட்படுத்துவதே இல்லை.
அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் அவர்களோடு எப்படிப்பட்ட பெண்களை கண்டேன் என்றால் அவர்கள் அவரை நம்மிடத்தில் ஒப்படைக்க மாட்டார்கள். எனது சமுதாயமே, உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் சென்று அவர் உங்கள் முன் வைத்துள்ள அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த சமாதானத்தை அல்லது உம்ரா செய்ய வேண்டும் என்ற அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். கூறினான், நான் உங்களின் நலன் விரும்பியே ஆவேன். மேலும் பைத்துல்லாவை தரிசிப்பதற்காக வந்துள்ள அந்த நபருக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யப்படாது என்று நான் அஞ்சுகிறேன். அவரிடத்தில் குர்பானியின் விலங்குகள் உள்ளன. அவர்கள் அதை அறுப்பார்கள், பிறகு திரும்பி விடுவார்கள். அதற்கு குறைஷிகள் கூறினார்கள், அபு யாஃபுரே, அதாவது உருவாவை அழைத்தார்கள், இதை கூறாதீர்கள். உன்னை தவிர வேறு ஒரு நபரும் இதே விஷயத்தை கூறியுள்ளார். அதற்கு எதிராக நாம் அவரை இந்த வருடம் திருப்பி அனுப்பிவிடுவோம். மேலும் அடுத்த வருடம் வருவார்கள். அதற்கு உருவா கூறினான், உங்களுக்கு கடுமையான துன்பத்தை சகிக்க நேரிடும். பிறகு உருவா மற்றும் அவனுடைய தோழர்கள் தாயிஃபை நோக்கி சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையினுடைய சம்பவங்களை எடுத்துரைத்துள்ளார்கள். அதை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை வலம் வருவதற்காக சென்றபோது மக்கத்து நிராகரிப்பாளர்கள் அது பற்றிய தகவலை அறிந்து, இந்த வருடம் நீங்கள் காபத்துல்லாவை வலம் வருவதற்காக வர வேண்டாம் என்று கூறுவதற்காக ஒரு தலைவனை அன்னாரை நோக்கி அனுப்பினார்கள். அந்த தலைவன் அன்னாரிடத்தில் வந்து பேசத் தொடங்கினான். பேசும்போது அவன் அருளுக்குரிய தாடியின் மீது கை வைத்து, நீங்கள் இந்த முறை வலம் வரவேண்டாம், வேறு ஏதேனும் அடுத்த வருடத்திற்கு அதை தள்ளி போடுங்கள் என்றான். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இவ்வாறு கை வைப்பது ஏதேனும் மரியாதை குறைவாக நடக்கும் விதத்தில் இருக்கவில்லை. மாறாக ஆசியாவின் மக்களிடம் இருந்த வழக்கம் என்னவென்றால், அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்றால் மன்றாடும் விதமாக மற்றவரின் தாடியில் கை வைப்பார்கள், அல்லது தன்னுடைய தாடியில் கை வைத்தவாறு கூறுவார்கள். அதாவது, பாருங்கள், நான் பெரியவனாவேன், சமுதாயத்தின் தலைவனாவேன், என்னுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பான். இவ்வாறு அந்த தலைவனும் மன்றாடும் விதமாக அன்னாரின் தாடியின் மீது கை வைத்தான். இதை கண்டு ஒரு சஹாபி முன்னே வந்து தன்னுடைய வாளின் கூர்முனையை வைத்து அந்த தலைவனிடத்தில், அசுத்தமானவனே, கையை பின்னால் விலக்கு என்று கூறினார்கள். அந்த தலைவன் வாளை நீட்டி அந்த மனிதரை அடையாளம் கண்டு, நான் இன்ன சந்தர்ப்பத்தில் பேருபகாரம் செய்த அந்த நபர்தானே நீ என வினவினான். இதை கேட்டு அந்த சஹாபி அமைதியாகிவிட்டார். மேலும் பின்னால் விலகிவிட்டார். தலைவன் மீண்டும் மன்றாடும் விதத்தில் அன்னாரின் தாடியில் கை வைத்தான். சஹாபா கூறுகிறார்கள், அந்த தலைவன் இவ்வாறு கை வைத்ததில் கடுமையான கோபம் இருந்தது. ஆனால் அந்த தலைவன் பேருபகாரம் செய்திடாத எந்த நபரும் அங்கு தென்படவில்லை. அதாவது அந்த நிராகரிப்பாளனாகிய தலைவன் பல மக்களுக்கு பேருபகாரம் செய்திருந்தான். அந்த வேளையில் எங்களுடைய உள்ளத்தில், அந்தோ இந்த தலைவன் பேருபகாரம் செய்திடாத ஏதேனும் ஒரு நபர் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. இதற்கிடையே எங்களிலிருந்து ஒருவர் முன்னோக்கி சென்றார். அவர் தலை முதல் பாதம் வரை கவசங்களை அணிந்திருந்தார். மிகுந்த உத்வேகத்துடன் அந்த தலைவனை பார்த்து, உனது அசுத்தமான கையை விலக்கு என கூறினார். இதை கூறியது ஹஜ்ரத் அபு பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அந்த தலைவன் அவர்களை அடையாளம் கண்டதும் கூறினான், ஆம், உம்மை என்னால் எதுவும் கூற இயலாது, ஏனென்றால் மீது நான் எந்த பேருபகாரமும் செய்யவில்லை என்றான். பிறகு ஹுலைஸ் பின் அல்கமா கனானி, இவன் அஹாபிஷின் தலைவனாக இருந்தான். நான் ஏற்கனவே கூறியது போன்று அஹாபிஷ் குறைஷியர்களுடன் உடன்படிக்கை செய்திருந்த கோத்திரத்தினர் ஆவார்கள். அவர்கள் ஹபிஷி என்ற பெயருடைய மலைக்கு அருகே அந்த உடன்படிக்கையை செய்திருந்ததனால் அவர்கள் அஹாபிஷ் என்று அழைக்கப்பட்டனர். அந்த தலைவன் கூறினான், என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்ல விடுங்கள். அதற்கு குறைஷிகள் சென்று வா என்றனர். அவன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயரத்திலிருந்து கண்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன நபர் இன்ன கோத்திரத்தோடு தொடர்புடையவர் ஆவார். இவர் குர்பானி விலங்குகளை கண்ணியப்படுத்துபவர் ஆவார். மேலும் சஹாபாவிடம் கூறினார்கள், அவருக்கு காட்டுவதற்காக குர்பானி விலங்குகளை அவர் முன்னால் அழைத்து வாருங்கள். எனவே அவர்கள் விலங்குகளை முன்னால் அனுப்பினார்கள். அவர் பள்ளத்தாக்கின் ஓரத்தில் அந்த விலங்குகளை கண்டார். அதன் கழுத்துகளில் மாலைகள் இருந்தன. நீண்ட காலமாக அந்த மாலைகள் கழுத்தில் இருந்ததன் காரணமாக அவைகளின் கழுத்துகளின் ரோமங்கள் உதிர்ந்திருந்தன. அந்த விலங்குகள் மீண்டும் மீண்டும் கத்திக் கொண்டிருந்தன. சஹாபா தல்பியா கூறியவாறு, அதாவது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று முழங்கியவாறு அவைகளை வரவேற்றார்கள். அவர்கள் பாதி மாதம் அங்கேயே இருந்தார்கள். அவர்கள் நறுமணம் எதுவும் பூசியிருக்கவில்லை. அதாவது
சஹாபா எந்த நறுமணமும் பூசியிருக்கவில்லை. அவர்களினுடைய முடி கலைந்திருந்தன. அவர் இதை கண்டதும் சுப்ஹானல்லா என்று கூறினார். இந்த மக்கள் பைத்துல்லாவிற்கு செல்வதை தடுப்பது உகந்ததல்ல. உடனடியாக அவருடைய உள்ளம் மென்மையாகிவிட்டது. கூறினார், லஹ்ம், ஜுசாம், கிந்தா, ஹிமீர் போன்ற கோத்திரங்கள் ஹஜ் செய்து அப்துல் முத்தலிபின் மகன்கள் தடுக்கப்படுவதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்கவில்லை. குறைஷிகள் இவர்களை பைத்துல்லாவை விட்டு தடுப்பது சரியானதல்ல. காபாவின் ரப்பின் மீது ஆணையாக குறைஷிகள் அழிந்து போவார்கள். நிச்சயமாக இந்த மக்கள் உம்ரா செய்வதற்காக வந்துள்ளனர். அவர் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இந்த விஷயத்தை கூறினார். இந்த விஷயத்தை கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, பனு கன்ஆனாவின் சகோதரரே, நிச்சயமாக இதுதான் விஷயமாகும். அவருக்கு அன்னார் இவ்வாறு பதிலளித்தார்கள். அவர் எந்த அளவு தாக்கத்திற்கு உள்ளானார் என்றால், குறைஷிகளிடம் சென்று நான் எப்படிப்பட்ட ஒன்றை கண்டேன் என்றால் அதன் காரணமாக முஸ்லிம்களை தடுப்பது ஆகுமானது அல்ல என கூறினார். நான் விலங்குகளை கண்டேன். கழுத்தில் மாலைகளின் காரணமாக அவைகளின் ரோமங்கள் உதிர்ந்து போயிருந்தன. அந்த மாலைகள் அவைகளின் கழுத்துகளில் நீண்ட நாட்களாக கிடக்கின்றன. மக்களினுடைய தலை கலைந்து அசுத்தமாக இருந்தன. இவை அனைத்தும் அவர்கள் பைத்துல்லாவை வலம் வர வேண்டும் என்பதற்கே ஆகும். அவர் நிராகரிப்பாளர்களிடம் கூறினார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எவர் பைத்துல்லாவின் மதிப்பு மற்றும் கண்ணியத்தை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பாரோ, அதன் உரிமையை செலுத்தக்கூடியவராக இருப்பாரோ, அப்படிப்பட்டவர்களையும் தடுக்க வேண்டும் என்று நாம் உம்மோடு உடன்படிக்கை எதுவும் செய்யவில்லை. அவர்கள் குர்பானியின் விலங்குகளை அழைத்துச் சென்று அவைகளை அவற்றின் இடம் வரை அழைத்துச் செல்ல விரும்புகின்றனர். என்னுடைய உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, நீங்கள் அவர்களுக்கு காபா வரை செல்வதற்கு பாதையை காலி செய்யுங்கள். அவ்வாறு செய்யவில்லை என்றால் நான் என் மக்களை அழைத்து கொண்டு உங்களை விட்டுவிட்டு சென்று விடுவேன். அவர்களுக்கு உம்ரா செய்வதற்கான அனுமதியை வழங்குங்கள் என்று அவர் கூறினார். குறைஷிகள் கூறினார்கள், ஹுலைஸே, நீ அமைதியாக இரு. அதன் மூலம் நாங்கள் எம்முடைய விருப்பத்திற்கேற்ப அவர்களிடம் நிபந்தனைகளை ஒப்புக்கொள்ள வைப்போம். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, குறைஷிகள் கூறினார்கள், கிராமவாசியே, நீ அமர்ந்து விடு. உமக்கு ஒன்றும் தெரியாது. நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதை செவியுற்றாயோ, எதை கேட்டாயோ அவை ஏமாற்று வேலையாகும். நஊது பில்லாஹ். இந்த பயணத்தில் ஹஸ்ரத் கஅப் பின் உஜ்ரா அவர்கள் இஹ்ராம் கட்டிய நிலையில் தலையை மலிப்பதற்கான அனுமதி பெற்ற சம்பவம் தொடர்பாகவும் குறிப்பு கிடைக்கிறது. அதன் விபரம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஹஸ்ரத் கஅப் பின் உஜ்ரா அவர்களிடமிருந்து அறிவிப்பு வருகிறது. கூறுகிறார்கள், நாங்கள் ஹுதைபியாவில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். நாங்கள் இஹ்ராம் கட்டிய நிலையில் இருந்தோம். இணை வைப்பாளர்கள் எங்களை முற்றுகையிட்டிருந்தார்கள். எனது முடி நீளமானதாக இருந்தது. பேன் என்னுடைய முகத்தில் வெள்ளத் தொடங்கிவிட்டன. அன்னார் என் அருகில் கடந்து சென்றபோது அன்னார் கூறினார்கள், உம்முடைய தலையில் உள்ள பேன்கள் உமக்கு துன்பத்தை தருகின்றனவா? அதற்கு நான் ஆம் என்றேன். அன்னார் கூறினார்கள், உம்முடைய இந்த வேதனையானது இந்த அளவுக்கு அதிகமாக ஆகிவிடும் என்று நான் கருதியிருக்கவில்லை. அன்னார் எனது தலையை மழிப்பதற்கான கட்டளையை இட்டார்கள். நீ முன்பாகவே தலையை மழித்துக் கொள்ளலாம் என்றார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவு பிஹி அஸம் மிர் ரஅஸிஹி ஃபஃபிதியத்தும் மின் சுயாமின் அவு சதகத்தின் அவு நுசுகின். அதாவது, உங்களுள் எவர் நோயாளியாக இருக்கின்றாரோ அல்லது எவருக்கு தனது தலையில் உள்ள நோயின் காரணத்தால் வலி ஏற்பட்டுள்ளதோ அவர் தலையினை சிரைத்து கொண்டால் இதன் காரணமாக அவர் மீது நோன்போ தர்மமோ குர்பானியோ பரிகாரம் கட்டாயமாகும். இது போன்ற நிலைமையில், கஷ்டமான நிலையில் இவ்வாறு செய்ய இயலும். தலையை மலிக்க முடியும். இதற்கிடையே குறைஷிகளின் சார்பாக மக்கள் முக்ரத் பின் ஹஃப்ஸை தூதுவராக அனுப்புவது தொடர்பான குறிப்பு கிடைக்கின்றது. முன்பு எடுத்துரைக்கப்பட்டது போன்று குறைஷிகளிடம் அனுமதி பெற்று பல மக்கள் தூதுவர்களாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்களை பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. அவரும் குறைஷிகளிடம் கூறினார், எனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வதற்கான அனுமதி தாருங்கள். அவன் வந்தபோது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பார்த்து கூறினார்கள், இவன் ஒரு ஏமாற்றுக்காரன் ஆவான். இன்னொரு அறிவிப்பில் தீயவன் என்ற சொல்லும் கிடைக்கிறது. அவன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவனிடமும்
உருவா மற்றும் புதையலிடம் கூறிய அதே விஷயத்தை கூறினார்கள். பிறகு அவன் தனது தோழர்களிடம் திரும்பிச் சென்று விட்டான். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடத்தில் கூறிய விஷயத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினான். இந்த விவகாரத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹராஷ் பின் உமையா அவர்களை குறைஷிகளிடம் அனுப்பிய சம்பவம் பற்றியும் குறிப்பு கிடைக்கிறது. அதாவது அன்னார் தன்னுடைய ஒரு தூதுவரை அனுப்பினார்கள். முஹம்மது பின் இசாக் எழுதியுள்ளார், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒட்டகத்தில் உமையாவை குறைஷிகளிடம் அவர் வந்த காரணத்தை எடுத்துக் கூறுவதற்காக அனுப்பினார்கள். அந்த ஒட்டகத்தின் பெயர் சஅலப் ஆகும். இக்ரிமா பின் அபி ஜஹல் ஒட்டகத்தின் கால் தொடையை வெட்டிவிட்டான். இக்ரிமா அந்த பிரதிநிதியை கொலை செய்யவும் எண்ணம் கொண்டான். ஆனால் அஹாபீஷ் தடுத்து விட்டார்கள். அவர்கள் ஹஜ்ரத் ஹராஷை போகவிட்டார்கள். மேலும் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் திரும்பி வந்தார். அவரோடு எவ்வாறு நடந்து கொள்ளப்பட்டதோ அதை அன்னார் இடத்தில் எடுத்துரைத்தார். எவ்வாறு இருப்பினும் குறைஷிகள் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நிலையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து வந்தார்கள். இதன் விபரத்தில் ஓரிடத்தில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், மக்கத்து நிராகரிப்பாளர்கள் இத்தோடு மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை, மாறாக தன்னுடைய வேகத்தில் குருடர்களாகி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாரின் சஹாபா மதீனாவை விட்டு இவ்வளவு தூரத்தில் மக்காவிற்கு இவ்வளவு அருகில் இருக்கிறார்கள் என்பதை கண்டு அவர்களை தாக்கி எதுவரை இயலுமோ அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தலாம் என்றும் கூட எண்ணம் கொண்டார்கள். இந்த நோக்கத்திற்காக அவர்கள் 40-50 பேரை கொண்ட ஒரு குழுவை ஹுதைபியாவை நோக்கி அனுப்பினார்கள். அப்பொழுது இரு தரப்பினரிடையேயும் நடந்த பேச்சுவார்த்தையின் சாக்கில் முஸ்லிம்களின் கூடாரங்களுக்கு அக்கம்பக்கத்தில் சுற்றி கொண்டிருங்கள், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது முஸ்லிம்களுக்கு இழப்பை ஏற்படுத்துங்கள் என அவர்களுக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில அறிவிப்புகளில் இருந்து எதுவரை தெரிய வருகிறது என்றால் இம்மக்கள் எண்ணிக்கையில் 80 பேர் இருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் குறைஷிகள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யவும் சதித்திட்டம் செய்திருந்தார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இறைவனுடைய அருளால் முஸ்லிம்கள் தங்களது இடத்தில் விழிப்புடன் இருந்தார்கள். குறைஷியர்களின் இந்த சதித்திட்டத்தின் ரகசியமானது வெளிப்பட்டு விட்டது. இந்த அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு மக்கத்தினர் மீது இந்த செயலால், அதாவது புனிதத்திற்குரிய மாதத்தில் புனித ஹரமின் புனித எல்லைக்குள் செய்யப்பட்ட இந்த செயலுக்கு கடும் கோபம் இருந்தது. ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்து விட்டார்கள். மேலும் சமாதான முயற்சியில் எவ்வித தடையும் ஏற்பட விடவில்லை. பிறகு இந்த குறிப்பு கிடைக்கிறது, மிகவும் புகழ்பெற்ற சம்பவமாகும். ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தூதுவராக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அல்லாமா பேஹகி அவர்கள் உருவாவிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்களை அழைத்தார்கள். அவர்களை குறைஷிகளிடம் அனுப்புவதற்காக கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், குறைஷிகள் எனது எதிர்ப்பை அறிந்தவர்களாக உள்ளனர். எனவே எனக்கு என்னுடைய உயிர் போகும் என்று அஞ்சுகிறேன். பனு அத்தியில் என்னை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் இல்லை. மேலும் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் விரும்பினால் நான் செல்ல தயாராக இருக்கிறேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதுவும் கூறவில்லை. அப்போது ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி கூறுவேன் என்றால், அவருக்கு மக்காவில் மிகுந்த கண்ணியம் உள்ளது, பெரிய குடும்பம், அவரை பாதுகாப்பார்கள். மேலும் அவர் தாங்கள் விரும்பக்கூடிய தூது செய்தியை எட்ட வைப்பார்கள். அந்த நபர் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ஆவார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் உயிர் பயத்தால் இந்த விஷயத்தை கூறவில்லை. நான் செல்வேன், என்னை கொன்று விடுவார்கள். எந்த தூது செய்தி எட்ட வைப்பது நோக்கமோ அது பூர்த்தியாகாது, ஒரு குழப்பம் உருவாகிவிடும். எனவே நான் செல்லாமல் ஹஜ்ரத் உஸ்மான் செல்வது சிறந்ததாக இருக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களை அழைத்தார்கள். மேலும் கூறினார்கள், நீங்கள் குறைஷிகளிடம் சென்று, நாங்கள் சண்டையிடுவதற்காக வரவில்லை, மாறாக உம்ரா செய்வதற்காக வந்துள்ளோம் என்று கூறுங்கள். இதன் விபரம் சீரத் ஹாத்தமுன் நபியின் நூலில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களிடம் அவர்கள் மக்கா செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். மேலும் குறைஷியர்களுக்கு முஸ்லிம்களின் அமைதி நிறைந்த எண்ணம் தொடர்பாகவும் உம்ரா செய்யும் எண்ணம் தொடர்பாகவும் தெரியப்படுத்துமாறு கூறினார்கள். மேலும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களுக்கு தன்புறம் இருந்து குறைஷிகளின் தலைவர்களின் பெயரில்
கடிதமும் எழுதி கொடுத்து அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வருகையின் நோக்கத்தை எடுத்துரைத்திருந்தார்கள். மேலும் எங்களுடைய எண்ணம் இறை வணக்கம் செய்வது மட்டுமே ஆகும். நாங்கள் அமைதியான முறையில் உம்ரா செய்துவிட்டு திரும்பி சென்று விடுவோம் என்று குறைஷியர்களுக்கு நிச்சய உறுதி வழங்கியிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களிடம் மக்காவில் இருக்கக்கூடிய பலவீனமான முஸ்லிம்களை சந்திப்பதற்கு முயற்சி செய்யுமாறும், மேலும் அவர்களுக்கு தைரியமூட்டுமாறும், சற்று பொறுமையை கைக்கொள்ளுங்கள், இறைவன் விரைவில் வெற்றிக்கான கதவுகளை திறக்க இருக்கிறான் என்று கூறுமாறும் கூறி அனுப்பினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. இந்த தூது செய்தியை எடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் மக்கா சென்றார்கள். அன்றைய காலத்தில் மக்காவினுடைய மிக பெரும் தலைவராகவும் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களினுடைய நெருங்கிய உறவினராகவும் இருந்த அபூ சுஃபியானை சந்தித்தார்கள். மேலும் மக்கத்தினர்களினுடைய ஒரு பொது கூட்டத்தினர் முன்பு ஆஜரானார்கள். அந்த கூட்டத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய எழுத்து வடிவிலான தூதுச் செய்தியை முன்வைத்தார்கள். அதை பல்வேறு குறைஷியர்களினுடைய தலைவர்கள் தனித்தனியாக பார்வையிட்டார்கள். ஆனால் பிறகும் கூட அவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள் இந்த ஆண்டு மக்காவில் நுழைய இயலாது என்ற தங்களுடைய பிடிவாதத்தில் நிலைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் அழுத்தம் கொடுத்ததனால் குறைஷியர்கள், உங்களுக்கு அதிக ஆர்வம் உள்ளதென்றால் பிறகு நாம் உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் பைத்துல்லாவை வலம் வருவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம் என்று கூறினார்கள். அதாவது, நீங்கள் வேண்டுமானால் தவாஃப் செய்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களுக்கு ஆஃபர் செய்தார்கள். ஆனால் இதைவிட அதிகமாக எதுவும் செய்ய இயலாது என்றனர். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வெளியில் தடுக்கப்பட்டு நான் தவாஃப் செய்வதா, அதாவது காபாவை வலம் வருவதா, இது எவ்வாறு சாத்தியம் என கூறினார்கள். ஆனால் குறைஷியர்கள் எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் அவநம்பிக்கை அடைந்தவாறு திரும்ப ஆயத்தமானார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மக்காவின் தீய மக்கள் சமாதானம் செய்து கொள்வதில் அதிகமான நலனுடைய நிபந்தனைகளை வைக்கலாம் என தீய எண்ணத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் மற்றும் அவர்களின் தோழர்களை மக்காவிலேயே தடுத்து வைத்தார்கள். இதனால் முஸ்லிம்களிடையே மக்கத்தினர் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்ற வதந்தி பரவியது. பிறகு இந்த செய்தி வந்தடைந்ததும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையத்தை வாங்கினார்கள். அந்த பையத்தே ரித்வான் என்று அழைக்கப்படுகிறது. அதன் விபரத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது, இந்த செய்தியானது, அதாவது ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களினுடைய ஷஹாதத் செய்தி ஹுதைபியா சென்றடைந்த போது முஸ்லிம்களிடையே கடுமையான வேகம் உருவானது. ஏனென்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மருமகனாகவும் சஹாபிகளில் கண்ணியத்திற்குரியவர்களாகவும் இருந்தார்கள். மக்காவில் இஸ்லாமிய தூதுவராக சென்று இருந்தார்கள். இந்த நாட்கள் புண்ணியத்திற்குரிய மாதத்தின் நாட்களாக இருந்தன. பிறகு மக்கா காபத்துல்லாவின் புனித எல்லை பகுதிக்குள் இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அனைத்து முஸ்லிம்களிடத்தும் அறிவிப்பு செய்து ஒரு கருவேலம் மரத்தடியில் ஒன்று கூட்டினார்கள். சஹாபா ஒன்று கூடியதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை எடுத்துரைத்து கூறினார்கள். இந்த தகவல் சரியானதாக இருக்கும் என்றால் இறைவன் மீது ஆணையாக எதுவரை உஸ்மானுக்காக பழி தீர்க்க மாட்டோமோ அதுவரை நாம் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். பிறகு அன்னார் சஹாபிகளிடம் கூறினார்கள், வாருங்கள், எனது கைகளின் மீது கைகளை வைத்து, அதாவது இது இஸ்லாத்தினுடைய வழிமுறையாகும், உங்களில் எவரும் புறமுதுகு காட்ட மாட்டார் என்றும் தன்னுடைய உயிரை பணயம் வைக்க வேண்டி வந்தாலும் என் நிலையிலும் தன்னுடைய இடத்தை விடமாட்டார் என்றும் உடன்படிக்கை செய்யுங்கள் என்று கூறினார்கள். இந்த அறிவிப்பினால் சஹாபா பெருமக்கள் பையத் செய்வதற்காக எவ்வாறு முந்தினார்கள் என்றால், ஒருவர் மற்றவரின் மீது விழுந்தனர். அந்த 1400 1500 முஸ்லிம்கள் அவர்கள்தான் இஸ்லாத்தினுடைய எல்லாமாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய நேசத்திற்குரிய எஜமானரின் கையில் மீண்டும் ஒரு முறை தன்னை விற்றார்கள். பையத் நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடது கையை தனது வலது கையில் வைத்து கூறினார்கள், இது உஸ்மானின் கையாகும். ஏனென்றால் அவர் இங்கு இருந்திருந்தால் இந்த புனிதமான பையத்தில் எவரிடமும் அவர் பின்தங்கி இருக்க மாட்டார். ஆனால் இப்பொழுது அவர் இறைவன் மற்றும் அவனுடைய தூதரின் பணியில் மூழ்கியுள்ளார். இவ்வாறு இது ஓர்
வியப்பூட்டக்கூடிய காட்சியாக நிறைவை எட்டியது. இஸ்லாமிய வரலாற்றில் இந்த பையத்தானது பையத்தே ரித்வான் என்ற பெயரில் புகழ் பெற்றதாகும். அதாவது எதில் முஸ்லிம்கள் இறைவனுடைய முழுமையான திருப்தி எனும் அருளை பெற்றார்களோ அப்படிப்பட்ட பையத். திருக்குர்ஆனும் இந்த பையத்து தொடர்பாக குறிப்பாக எடுத்துரைத்துள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக தஹ்த ஷஜரதி ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸலஸ் ஸகீனத அலைஹிம் வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா. அதாவது நம்பிக்கையாளர்கள் மரத்திற்கு அடியில் உம்மிடம் உடன்படிக்கை செய்து கொண்டபோது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவர்களது உள்ளங்களில் இருந்த நம்பிக்கைதனை அறிந்து அவர்களுக்கு சாந்தியை இறக்கி அண்மையில் வரவிருக்கும் ஒரு வெற்றியினை அவர்களுக்கு வெகுமதியாக வழங்கினான். சஹாபா பெருமக்களும் எப்பொழுதும் அந்த பையத்தை மிகுந்த பெருமையோடும் நேசத்தோடும் எடுத்துரைத்து வந்தார்கள். அவர்களில் பெரும்பாலார் பின்னர் வந்தவர்களிடம், நீங்கள் மக்கத்து வெற்றியை கணக்கிடுகிறீர்கள், பெரிதாக கருதுகின்றீர்கள், ஆனால் நாங்கள் ரில்வான் பையத்தை தான் வெற்றியாக கருதி வந்தோம் என்று கூறி வந்தார்கள். இந்த பையத்தானது தன்னுடைய நிலவரத்திற்கு ஏற்ப ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அது எதிர்கால வெற்றிக்கான கதவை திறந்து கொடுத்தது என்பதனால் மட்டுமின்றி இதனால் இஸ்லாத்தினுடைய தியாகத்தின் ஆன்மா எது முஹம்மதிய மார்க்கத்தின் மைய புள்ளியாக இருந்ததோ அது மகத்தான வடிவில் வெளிப்பட்டது. மேலும் இஸ்லாத்திற்காக அர்ப்பணமானவர்கள் தங்களுடைய செயலின் மூலமாக அவர்கள் தங்களுடைய தூதர் மற்றும் தூதரால் கொண்டு வரப்பட்ட உண்மைக்காக எல்லா மைதானத்திலும் ஒவ்வொரு அடியிலும் வாழ்வு மற்றும் சாவிற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது வெளிப்பட்டது. எனவேதான் சஹாபா பெருமக்கள் ரில்வான் பையத்தை எடுத்துரைத்தவாறு இந்த பையத்தானது மரண உடன்படிக்கையின் பையத்தாக இருந்தது என்று கூறி வந்தார்கள். அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாத்திற்காகவும் இஸ்லாத்தின் கண்ணியத்திற்காகவும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதில் ஒருபோதும் பின்தங்க மாட்டார் என்ற உறுதிமொழி வாங்கிய பையத்தாக இருந்தது. மேலும் இந்த பையத்தினுடைய சிறப்பான அம்சம் என்னவாக இருந்ததென்றால், இந்த உறுதிமொழியானது வெறும் நாவினால் கூறப்பட்ட தற்காலிக உத்வேகத்தின் நிலையில் கூறப்பட்ட ஒரு தற்காலிகமான உறுதிமொழியாக இருக்கவில்லை. மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த ஓசையாகும். அதற்கு முஸ்லிம்கள் அனைத்து ஆற்றலையும் ஓரிடத்தில் ஒன்று சேர்த்திருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் ஷஹாதத் பற்றிய தகவல் மற்றும் ரில்வான் பையத்தை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட எடுத்துரைத்துள்ளார்கள். எழுதுகிறார்கள், தன்னுடைய ஒரு குத்பாவில் சொற்பொழிவில் கூறினார்கள், உஸ்மான் அவர்களின் சம்பவத்தை பற்றிய தகவல் கிடைத்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவை ஒன்று கூட்டினார்கள். கூறினார்கள், தூதுவரின் உயிரானது எல்லா சமுதாயங்களிலும் பாதுகாப்பாக இருக்கின்றது. உஸ்மான் அவர்களை மக்கத்தினர் கொண்டு விட்டார்கள் என்பதை நீங்கள் கேட்டீர்கள். இந்த தகவலானது சரியானதாக இருக்குமென்றால் நாம் வலுவாக மக்காவிற்குள் நுழைவோம். அதாவது எந்த நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய முதல் எண்ணம் சமாதானத்தோடு மக்காவில் நுழைவோம் என்பதாக இருந்ததோ அது மாறிவிடும். அந்த எண்ணத்தை பின்பற்றும் கட்டாயத்திற்கு நாம் இருக்க மாட்டோம். நாம் முன்னேற வேண்டி வந்தால் வெற்றியோடுதான் திரும்பி வருவோம் அல்லது ஒவ்வொருவராக மைதானத்தில் கொல்லப்படுவோம் என்ற உடன்படிக்கைக்கு எந்த மக்கள் தயாராக இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உடன்படிக்கையில் என்னிடத்தில் பையத் செய்யுங்கள் என்று கூறினார்கள். அன்னார் இந்த அறிவிப்பை செய்ததும் அன்னாரோடு வந்திருந்த 1500 பார்வையாளர்கள் ஒரே நொடியில் 1500 போர் வீரர்களாக மாறிவிட்டார்கள். தன்னை மாய்த்து கொள்ளும் விதத்தில் ஒருவர் மற்றவரை தாண்டியவாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கைகளில் ஒருவர் மற்றவரை விட முந்திக்கொண்டு பையத் செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த பையத்தானது முழு இஸ்லாமிய வரலாற்றிலும் மிக பெரும் முக்கியத்துவம் கொண்டிருக்கிறது. மேலும் மரத்தடியில் செய்யப்பட்ட உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் எப்பொழுது அன்னார் பையத் வாங்கினார்களோ அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்திருந்தார்கள். ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை தொடர்பான மேலும் சில விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைப்பேன். இப்பொழுது நான் இதையும் கூற விரும்புகின்றேன். நீங்கள் அனைவரும் அறிந்தது போன்று ஐரோப்பாவிலும் நிலைமைகள் மிக வேகமாக போரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவின் போர் பரவுவதற்கான அபாயம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவின் பிற நாடுகளுக்கும் அச்சுறுத்தல்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அறிவுடைமை கொண்டுள்ள அமைதியை விரும்பக்கூடிய தலைவர்கள் இது தொடர்பாக கவலை உடையவர்களாகவும் உள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அஹ்மதிகளையும் அமைதியை விரும்பக்கூடிய மக்களையும்
போரின் தீய தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பாக வைப்பானாக. மேலும் இந்த மக்கள் எதிர்கால தலைமுறையை பாதிப்பிற்குள்ளாக்கக்கூடிய அளவிலான ஆயுதங்களை பயன்படுத்தாதிருப்பார்களாக. முஸ்லிம் நாடுகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. மேலும் அவர்கள் உண்மையை அடையாளம் கண்டுகொள்வதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. இரண்டாவது கவனமூட்ட விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால், நிலைமைகள் எவ்வாறு வேகமாக மாறி வருகின்றனவோ இந்த நிலைமைகளுக்கு ஏற்ப முன்பும் மக்களிடத்தில் கவனம் உள்ளதுதான். ஆனால் மீண்டும் நான் நினைவூட்டிக் கொள்கிறேன், வீடுகளில் 2-3 மாதங்களுக்கான உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அவனுடைய திருப்தியை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். அவனோடு தொடர்பு ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு அதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.